வர போட் Airdopes 800 அப்படின்ற ஒரு புது TWS போட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் அந்த TWS ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எடுத்தோட இதோட அன்பாக்சிங்கை டக்குன்னு பார்த்துருவோம். பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் இங்கே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இது வழக்கமாக வர போட் பாக்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பாக்ஸ் இங்கே ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒரு புக்கு மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு அழகாக இந்த ஏர்பட்ஸை கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர்பட்ஸோட படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு ஆக்சசரிஸோட டப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டப்பாவை எடுத்து ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கூடவே சில ரீப்ளேசபிள் ஏர்டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹெட்ஃபோனை வெளியே எடுத்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்குது பார்க்குறது ஹெட்ஃபோன். ஸோ வழக்கமாக உள்ள போட் ஹெட்ஃபோனை விட இது கொஞ்சம் டிசைன் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு ஒரு மினி சோப்பு டப்பா சைஸில் தான் இருக்குது. டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் அதை எடுத்து பார்த்த உடனே என்னடா ஏதோ உடஞ்சிருக்கு போல அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே டிசைனே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு போட் அப்படின்ற பிராண்டிங், பக்கத்தில் உங்களுக்கு டால்பி ஆடியோ அப்படின்ற ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இதில் உங்களுக்கு டால்பி ஆடியோ சப்போர்ட் உண்டு. ஃபர்ஸ்ட் டைம் TWSல டால்பி ஆடியோ இந்தியாவில் கொண்டு வரது போட் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே, ஸோ டால்பி ஆடியோ இதில் எந்த மாதிரி ப்ளே பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம வரிசையாக பார்ப்போம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் குவாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு ஸ்டடியான ஒரு பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான், பட் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பில்டாக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள உங்களுக்கு ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு பார்க்க செம்ம லுக்காக தான் இருக்குது. நடுவில் உங்களுக்கு ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. அதாவது இது பேரிங்காக நீங்கள் வேறு டிவைஸில் பேர் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். மேக்னெட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு செம்ம ஸ்ட்ராங்கான மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இன்கேஸ் நீங்கள் தவறுதலாக இதை மொத்தமாக கீழே போட்டால் கூட உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகாது அப்படின்றது இந்த மேக்னெட்டை வச்சே தெரியுது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் டால்பி ஆடியோ அப்படின்ற பிராண்டுக்கு எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெட்ஃபோனுடைய ஒரு மெயின் ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவியோடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ். அதாவது சினிமேட்டிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். நீங்கள் மூவி பார்க்குறப்ப நிறையவே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மூவி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இதில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது பிராண்ட் சொன்னது. பட் நான் யூஸ் பண்ணி பார்க்குறப்போ அவங்க சொல்கிற மாதிரி அந்த சினிமேட்டிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இங்கே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஹெட்ஃபோனில் 2 மோட் இருக்குது. ஒன்று போட்டுடைய நார்மல் சிக்னேச்சர் மோட், இன்னொன்று இந்த டால்பி மோட் இருக்குது. இந்த டால்பி மோட்லேயே உங்களுக்கு மூவி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இதோட ஆப்பில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். போட்டுடைய Earbuds அப்படின்ற ஆப்பில் இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு பேர் ஆகும். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இல்லை இந்த மூவி மோடில் போட்டு நீங்கள் வச்சு மூவி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இங்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த டால்பி மோடுன்றது இவங்களோட அந்த ஸ்பேஷியல் மோட் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. அந்த நம்ம தேட்டரில் இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த ஹெட்ஃபோனில் எனக்கு கிடச்சிது. இந்த ஸ்பேஷியல் மோட் அப்படின்றது போட்டுடைய மற்ற நிறைய ஹெட்ஃபோனில் இருக்குது. பட் இந்த ஹெட்ஃபோனில் தான் எனக்கு அந்த ஒரு கம்ப்ளீட் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டாக ஹெட்ஃபோன் நம்ம காலில் போட்டு நம்ம ஒரு மூவி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு தேட்டரில் இருக்கிற அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இந்த ஹெட்ஃபோன் கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த டால்பி ஆடியோ இந்த ஹெட்ஃபோனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இவங்க சொல்கிற மாதிரி அது ஒர்க் ஆகுது, நல்லா இருக்குது. தென் இதை தவிர்த்து போட்டுடைய ஃபாஸ்ட் பேர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு தடவை பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஓப்பன் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் பேர் ஆயிரும். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டிரெக்ஷன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, காலிலேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாட்டு பாஸ் ஆயிரும். அகைன் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு ப்ளேவும் ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டாக டச் கண்ட்ரோல்ஸ். அந்த டச் கண்ட்ரோல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த ஆப்பில் நீங்கள் மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டான டச் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாட்டை பாஸ் பண்ணும், ப்ளே பண்ணும். ரைட் சைடில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த சாங் போடும். இதுவே லெஃப்ட் சைடில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் சாங் போகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வால்யூம் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நீங்கள் ஆப்பில் தான் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் நார்மலாக இருக்க ஏதோ ஒரு கண்ட்ரோலை எடுத்துட்டு நீங்கள் இந்த வால்யூம் கண்ட்ரோல் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக நீங்கள் அதிகமாக கேம் ஆடுவீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு லோ லேட்டன்சி மோட், அதாவது பீஸ்ட் மோடும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 50 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி வரை இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வெறித்தனமாக கேம் ஆடுவேன்னு கிடையாது, அப்பப்போ கொஞ்சம் கேஷுவலாக ஆடுவேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இது என்னதான் மற்ற வேலைகளை பண்ணாலும் இதோடைய ஒரு மெயின் ப்ரையாரிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் தான். இதை நீங்கள் பார்த்து மூவி பார்க்குறப்ப தான் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்குது. இதில் சார்ஜிங் போட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு அந்த இவங்களுடைய அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் உண்டு. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா 100 மினிட்ஸ் இதால் ப்ளே பண்ண முடியும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 40 ஹவர்ஸ் கிட்ட வரும். சிங்கிள் பட் உங்களுக்கு 8 ஹவர்ஸ் கிட்ட வரும். அது நீங்கள் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணுறதை பொறுத்து மாறும். ஓகேவா, தென் இதை தாண்டி இதில் ANC இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதில் ஏஎன்சிலாம் கிடையாது. பட் இந்த ஏர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மைக் கொடுத்துருக்காங்க கால் குவாலிட்டிக்காக. இதில் உங்களுக்கு AENC இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த AENC இருக்கிறதுனால உங்களுக்கு சுற்றி உள்ள நாய்ஸ்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு தெளிவான ஒரு கால் குவாலிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால் குவாலிட்டி நான் பேசி பார்த்தேன், அதுவும் இங்கே நல்லா தான் இருக்குது. தென் இதுக்கப்புறம் முக்கியமாக சவுண்ட் குவாலிட்டிக்கு வந்தால் அப்படின்னா இந்த ஹெட்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக 2 மோட் இருக்குது. ஒன்று வந்து போட்டுடைய அந்த சிக்னேச்சர் சவுண்ட், அதாவது பேஸ் பூஸ்டரான ஒரு மோட். ஆப்வியஸாக உங்களுக்கு பேஸ் பிடிச்சது அப்படின்னா போட் ஹெட்செட் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையும் வந்து அதிருப்தி ஆக்காது. ஓகேவா, ஸோ அந்த வகையில் இங்கே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டால்பி மோட். அந்த டால்பி மோடில் நீங்கள் மூவிஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் இந்த டால்பி மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணலாம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மோடும் இருக்குது, அதாவது அடாப்டிவ் EQ அப்படின்ட்டு.
அதாவது உங்களுடைய காதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இயர்ஃபோனை உங்களால் டியூன் பண்ணிக்க முடியும். இது எல்லா சப்போர்ட்டுமே அவங்களோட ஆப்பில் இருக்குது, அங்கே தான் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதெல்லாம் போக ஒரு சிங்கிள் பட்டன் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்ன, மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டி இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபோன்லேயே ஒரே நேரம் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் லேப்டாப்பில் ஏதாவது வச்சு பாட்டு கேட்டுட்ருங்க, ஏதோ படம் பார்த்துட்ருங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபோன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு ஃபோனுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபோன் பேசி முடிச்சோடனே அகைன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லேப்டாப்பை ஸ்விட்ச் ஆயிரும். இந்த மாதிரி சீம்லெஸ்ஸாக உங்களால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது இந்த ஹெட்ஃபோனில் ஒரு சூப்பரான ஃபீச்சர், எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. ஸோ ஓவராலாக அந்த இயர்ஃபோனை பற்றி பார்த்தோம்னா நார்மலாக வர போட் இயர்ஃபோன் மாதிரி இல்லாமல் இப்போ வர இயர்ஃபோன் கொஞ்சம் டிசைன் அவங்க மாற்றிருக்காங்க. ப்ளஸ் உள்ளே அவங்க கொஞ்சம் ஒர்க் போட்டிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது இந்த டால்பி மோட் அதை சொல்கிறேன். அது போக டிசைனுமே இங்கே நிறையவே மாற்றிருக்காங்க. இல்லாட்டி மேக்ஸிமம் 2-3 டிசைனே மாற்றி வர்ற மாதிரி இருக்கும். இங்கே டிசைன் மாற்றிருக்காங்க. ஓவரால் இந்த ஹெட்ஃபோன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் 1799 அப்படின்ற ப்ரைஸ்க்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்புறம் போட்டுடைய சைட்டில் வாங்கிக்கலாம். இதில் எனக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட் எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு இந்த இது வந்து காதில் அந்தளவுக்கு எனக்கு கரெக்டாக உட்காரல. அதாவது நல்லா டைட்டாக கிச்சிட்டு ஒரு ஃபிட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபிட் எனக்கு கிடைக்கல. அது என் காதில் தான் பிரச்சனைன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீட்டில் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு தான் இது எப்போ போட்டிருந்தாலும் ஒரு மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஹெட்ஃபோனில் நான் பிரச்சனைன்னு பார்த்த விஷயம். ஒரு டைட்டான சீலிங் கிடைக்கல. ஓகே, ஆமாம், ஒரு டைட்டான சீலிங் கிடைக்கல. நான் வேறு இயர் டிப்ஸும் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன், அப்போ எனக்கு ஒரு மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது என்னுடைய பிரச்சனை, உங்களுக்கு இது இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஹெட்ஃபோனை பற்றின என்னுடைய ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹெட்ஃபோனோட பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் கூட சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is our video from All We Tech Tamil, signing off.